டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறதுக்கான சில டிப்ஸ்க்கான பார்ட் 1. ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஸ்கூல் புக்ஸ் எந்த மெட்டீரியல் பின்னாடியும் தேடி ஓடாதீங்க. அந்த மெட்டீரியல் இந்த மெட்டீரியல்னு சொல்லி கடைசி வரைக்கும் மெட்டீரியலே தேடி தேடி ஓடினீங்கன்னா படிக்கவே முடியாது. ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே படிங்க. ஒன்று ஸ்கூல் புக்ஸ் படிங்க, இல்லைனா ஸ்கூல் புக்கை கம்பைல் பண்ணி ஏதாவது ஒரு மெட்டீரியல் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, அதை மட்டுமே படிங்க. அதை மட்டுமே படிச்சிங்கன்னா போதும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ரிப்பீட்டடாக எடுத்து பாருங்கள். ஒரு சப்ஜெக்ட் படிக்க போகிறோம், ஒரு டாபிக் படிக்க போகிறோம்னா இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்கான்னு ஒரு டைம் பாருங்கள். இதனால் ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று என்ன அப்படின்னா, எப்படி இதுக்கு முன்னாடி கொஷின் கேட்டிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அதே கொஷின் ரிப்பீட்டடாக அடுத்த எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இந்த டாப்பிக்கை நம்ம நல்லா படிக்கணும்னு சொல்லி நமக்கு தெரிய வரும். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரிவிஷன். உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுங்கள். நிறைய படிக்கிறத விட படித்த விஷயத்த திரும்ப திரும்ப படிங்க, திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 பாயிண்ட்டையும் நல்லா ஞாபகம் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அடுத்து இன்னும் சில பாயிண்ட் இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.